கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி வந்து கொண்டிருக்காங்க. இதுல அந்த ஃபேமிலி வந்துட்டு ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள்ல தான் அங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கலாங்களாமா. மே 21 5 மணி போல வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு வீட்டுக்கு வெளியே விளையாடி இருக்கு. பக்கத்து வீட்லயே இருந்த கார்த்திங்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கு. ஸோ இதுல போலீஸ் உள்ள வந்தவொடனே 24 மணி நேரத்துல வந்துட்டு அஞ்சு தனிப்படை அமைச்சு தீவிரமா வந்து தேடப்பட்டு ஒரு 250 சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, கைது செஞ்சுட்டாங்க. அண்ட் வந்து மாடியிலிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணப்போ வந்து கை கால்லாம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து சொன்னாங்க. அந்த கார்த்திங்கிறவன் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து வந்து வேலைக்காக இருந்த மாதிரியும், அண்ட் வந்து மேரீடு தான், பட் ஒய்ஃப்ட இருந்து செப்பரேட் ஆனவன். இந்த கார்த்தின்றவன் வந்து மோகன்ராஜன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இந்த மாதிரின்னு. அந்த மோகன்ராஜும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மறைச்சு அதுக்கு வந்து உடந்தையா வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்க 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்த்து மேலேயும் லீகல் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ மக்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்டனைகள் வந்து ரொம்ப வந்து கடுமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இதுல சேடான ரியாலிட்டி என்னன்னா, அந்த மாதிரி டெத் பெனால்டிஸ் பனிஷ்மெண்ட் வந்து உடனே வந்து கொடுக்க முடியாது. ரோட்ல வந்து அப்படியே வந்து நிக்க வச்சு சுடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மக்கள் எல்லா டைமும் குரல் கொடுக்குறாங்க. பட் வந்து இந்தியன் லா படி அதை வந்து பண்ண முடியாது. அதுதான் வந்து சேட் ரியாலிட்டி. அதை பேசிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து மட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் குரல் கொடுத்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு, என்னப்பா மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல ஒரு கேள்வியே கிடையாது. இது வந்து ஹோல் இந்தியாவே வந்துட்டு மாற்றணும். இந்த லா வந்து மாற்றணும். அது வந்து இந்தியா கையில் தான் இருக்கு, சென்ட்ரல் கையில் தான் இருக்கு, அண்ட் பார்லிமெண்ட் கையில். ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்னதான் இங்கே வந்து கோவத்தில் இந்த கொந்தளிச்சு இப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே வந்து அது பிரயோஜனம் கிடையாது. இதை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணுற கேவலவாதிகளை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இதில் கவர்மெண்ட் சைடு என்ன தப்பு இருக்குன்னு வந்து எது வச்சு தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த குழந்தைய வந்து கவனிக்காத குடும்பத்தை தப்பு சொல்கிறதா, இல்லை வந்து ஒரு தெருவில் பக்கத்து வீட்டில் நடக்கிறதுக்காக என்ன வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு போலீஸ் வைக்க முடியுமா? அவ்வளோ போலீஸ் இருக்கா? பேசிக்கான கேள்விகள் நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்கள் கோபத்துலேருந்து வெளிப்பாடாக வந்தால் ஓகே ஃபைன். பட் இதை வச்சு அரசியல் பண்ணி இந்த மாதிரி சில்லித்தனமான கேள்விகள் கேட்கறது வந்து எந்த அளவுக்கு நியாயம்னே தெரியல. நடந்தது பெரிய தவறு, இது ஒரு பெரிய இழப்பு, எல்லாத்துக்குமே வருத்தம் தான். இந்த சட்டத்தையும் மாற்றி தொலை முடியலன்னு எல்லாத்துக்குமே அந்த கோபம் கடுப்பு எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் இதை வச்சு ஒரு சின்ன புலத்தனமாக அரசியல் பண்ணுறது வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு ஆக்ஷன் எடுக்கல, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டிவிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால் வந்து இதை பற்றி வந்து நியூஸே வந்து வெளிவரல, இல்லைன்னா ஆக்ஷனே எடுக்கலை, இப்படிங்கிற மாதிரி எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க பாலிடிக்ஸ் பண்ணாலுமே அது ஓகே. பட் வந்து இந்த குழந்தைய வச்சு இதுக்குள்ளே இந்த மாதிரி சில்லித்தனமான பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களடாங்கிறது தான் வந்து ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயந்தான். இது வந்து டிவிகே சப்போர்ட்டர், டிஎம்கே சப்போர்ட்டர், இதுக்குள்ளெல்லாம் அது வந்து போகவே